அன்பான தேவ பிள்ளைகளே, வணக்கம். இன்று ஒரு மகிமையான நாள், ஒரு பரிசுத்தமான நாள். இன்று ஈஸ்டர் ஞாயிறு. மரித்தவர் உயிர்த்தெழுந்த நாள். கல்லறை காலியானது. ஏனெனில் இயேசு உயிரோடு இருக்கிறார். சிலுவையில் நமக்காக தம்மை ஒப்புக் கொடுத்த இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார். நமக்காக வேதனை அனுபவித்தார். ஆனால் 3ஆம் நாளில் மரணத்தையும் பாதாளத்தையும் இருளின் சக்திகளையும் ஜெயித்து மகிமையோடு உயிர்த்தெழுந்தார். இன்று இந்த பரிசுத்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகட்டும். முடிந்து போன காரியங்களில் கூட புதிய ஜீவன் உதிக்கட்டும். இப்போது விசுவாசத்தோடு ஜெபிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமையை நம்பி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான ஈஸ்டர் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். மூடிய கதவுகள் திறக்கப்பட்டோம். நின்று போன ஆசீர்வாதங்கள் மீண்டும் ஓடட்டும். மரித்து போன நம்பிக்கைகள் உயிர்ப்பட்டோம். உமது கிருபை வழி திறக்கட்டும். நோயால் துன்பப்படுகிறவர்களே, தொடும் ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்கள் சரீரத்தில் செயல்பட்டோம். பலவீனம் நீங்கட்டும். வேதனை நீங்கட்டும். ஆரோக்கியமும் சமாதானமும் நிரம்பட்டும். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அழுகிறவர்களுக்கு இன்று நீர் சொல்லும், நான் உயிர்த்தெழுந்தேன். உன் வாழ்க்கையும் முடிவடையவில்லை. குடும்பத்தில் சண்டை இருந்தால் சமாதானம் தாரும். பிரிவு இருந்தால் இணைப்பு தாரும். கண்ணீர் இருந்தால் ஆறுதல் தாரும். உமது சமாதானம் அந்த வீட்டில் நிரம்பட்டும். கல்லறையை உடைத்து வெளியே வந்த உமது உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் வாழ்க்கையிலும் செயல்பட்டோம். தடை உடையட்டும். இருள் விலகட்டும். வெற்றி உதிக்கட்டும். தோல்வி வெற்றியாக மாறட்டும். கண்ணீர் சாட்சியாக மாறட்டும். தாமதம் ஆசீர்வாதமாக மாறட்டும். இழந்தது இரட்டிப்பாய் திரும்பட்டும். இன்று முதல் புதிய ஜீவன், புதிய கிருபை, புதிய திறப்பு, புதிய சாட்சிகள் எங்கள் வாழ்க்கையில் ஆரம்பமாகட்டும். இந்த ஈஸ்டர் நாளில் நாங்கள் விசுவாசத்தோடு அறிவிக்கிறோம், மரணம் ஜெயிக்கப்பட்டது. சாத்தான் தோற்று போனான். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இதை எல்லாம் உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.